ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் 80 கிலோ இருக்கிறவங்க எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், டெய்லி பேஸில் வாட்டர் எவ்வளோ இன்டேக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 80 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஓவர் வெயிட்டும் ஓவர் ஒபிசிட்டி அதிகமாக ஆகிடும். ஓவர் வெயிட்டும் ஓவர் ஒபிசிட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெல்த்தில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் பெயின், நடந்தாலும் மூச்சு வாங்கும், எந்த ஒர்க்கும் உங்களால் பண்ண முடியாது, ஒர்க் பண்ணாலுமே உங்கள் டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிருப்பீங்க, வாக்கிங் போயிருப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க, டயட் குழு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்டு கிடச்சிருக்குமா அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்டு கிடச்சிருக்காது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் ஃபுட்டு மூலிமா தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நியூட்ரிஷன் தேவைப்படும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிடாம மறுநாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எனர்ஜி இல்லாமல் ஃபீல் பண்ணுவீங்க, டயர்டாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேக் பெயின், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். டெய்லி பேஸில் நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸுக்கு எல்லாமே ஒவ்வொரு நியூட்ரிஷன் தேவைப்படும். நம்ம நியூட்ரிஷன் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேர் வாட்டர் சரியாக இன்டேக் பண்ண மாட்டீங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் 20 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் ஒரு 80 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் வாட்டர் சரியாக இன்டேக் பண்ணலை அப்படின்னா கம்பல்சரி உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். நிறைய பேர் எப்போ ஒர்க் அவுட் பண்ணணும், எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் தப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா 1500 கேலரிஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஹெர்ப்லைஃப்பில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா 1 ஷேக்மேட் ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் செல்லுலாஸ் டேப்லெட் மல்டிவிட்டம் டேப்லெட். இந்த ப்ராடக்ட் மட்டும் போதும் உங்களுக்கு ஒரு மாதத்தில் 5 கிலோலேருந்து 6 கிலோ ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஹெர்ப்லைஃப் ஃபுட்டு லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் ஃபுட்டு. இந்த ஃபுட்டு எடுக்கும்போது உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த ஃபுட்டில் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க, கார்போஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க, ஃபைபர் கொடுத்துருக்காங்க, நிறைய விட்டமின் மினரல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஃபுட்டு எடுக்கலாமா வேணாமா சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹெர்ப்லைஃப் ஃபுட்டு 95 கண்ட்ரியில் வெயிட் லாஸ்க்கு, ஃபேட் லாஸ்க்கு, ஹெல்த்துக்காக நிறைய பேர் இந்த ஃபுட்டு எடுத்து ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நீங்களும் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா ஹெர்ப்லைஃப் ஃபுட்டை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ணுங்கள். நீங்கள் என் கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஹெர்ப்லைஃப் ப்ராடக்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.